ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான ஆயரவர்களே, அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, பாசமான சாத்திப்பட்டு நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே, வழக்கமாக வார நாட்களில் இருப்பதை விட இன்றைக்கு கொஞ்சம் அதிகம் பேர் திருப்பலிக்கு வந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் இந்த தவக்காலத்தில் நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்றும் தவம் செய்ய வேண்டும் என்றும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் அழைக்கப்படுகிறோம். அதிகமாக ஜெபிக்கணும் என்பதை உணர்ந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் நம்பிக்கைக்கேற்ப ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆனால் மிக மிக முக்கியமானது, இந்த தவக்காலத்தில் இவற்றின் வழியாக நாம் எல்லாரும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நல்லவர்களாக மாற வேண்டும். மனசு மென்மையாக வேண்டும், விசாலமாக வேண்டும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பான தந்தை தானியேல் அவர்களை நினைத்து பார்க்கிறேன், என்னுடைய அம்மாவையும் நினைத்து பார்க்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசித்தார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் முணுமுணுக்கிறார்கள், குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். ஏன்னு கேட்டால், இயேசு லேவி மத்தேயுவை தன்னுடைய சீடராக அழைத்தார். இந்த மத்தேயு யாருன்னு கேட்டால், ரோமையருக்கு வேலை செய்கிறவர், அநியாயமாக வரி வசூலிப்பவர். இவனை போய் சீடராக ஏற்றுக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த மத்தேயு என்ன பண்ணார், எல்லா ஃப்ரெண்ட்ஸையும், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாவிகள், அவங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வைக்கிறார். பாவிகளோடு உண்கிறாரு, மத்தேயுவை தேர்ந்து கொள்கிறாரு. இவரெல்லாம் ஒரு போதகராய் என்று ஆண்டவரை குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள், மத்தேயுவை குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். அந்த விருந்துக்கு வந்தவர்களையெல்லாம் கண்டனம் செய்கிறார். நம்ம யாரையும் திட்ட வேணாம், வெறுப்போடு இருக்க வேணாம். உண்மைதான், நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். சில பேர் திரு யாத்திரைக்கெல்லாம் போகிறோம், வெள்ளியனூருக்கு, கல்பட்டுக்கு, கோணாங்குப்பத்துக்கு, அந்தோணியார் கோயிலுக்கு, எல்லாத்தோடு வேளாங்கண்ணிக்கு எல்லாம் போகிறோம். நல்லது தான். நிறைய பேர் நோன்பு இருக்கிறாங்க. இந்த 40 நாள் நிறைய பேர் கறி சாப்பிட்றதில்ல. இன்னும் சில தன்னடக்க செயல்களில் ஈடுபடுகிறார்கள். எல்லாம் நல்லது. ஆனால் இதை தாண்டி பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் அன்போடு உறவாட வேண்டும், மன்னிக்க வேண்டும், வெறுப்பை சுமந்து கொள்ளக்கூடாது. நேற்று கேள்விப்பட்டோம், உன் நோன்பெல்லாம் என்ன பிரயோசனம்? நீ அடுத்தவர்களுக்கு உதவி செய்தால்தான் அதுதான் உண்மையான நோன்பு, உண்மையான தவம். இன்னைக்கு பாருங்க, அதனுடைய தொடர்ச்சியா உன்னுடைய ஓய்வு நாள் அனுசரிப்பெல்லாம் என்ன பிரயோசனம்? யாரையும் குற்றம் கண்டுபிடிக்காதே, எல்லாருக்கும் நல்லது செய். அப்போதுதான் உன்னுடைய ஒளி உதயமாகும். பாருங்கள், எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிறர் அன்பு, ஒற்றுமை, ஒன்றிப்பு, சமாதானமாக இருப்பது. பாருங்கள், அந்த பரிசேயர்களை போல, குற்றம் கண்டுபிடிப்பவர்களை போல நாம் இருக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், 10 தடவை பாராட்டினாதான் ஒரு தடவை தப்பு கண்டுபிடிக்கலாம். தப்பு கண்டுபிடிச்சா அவங்கள திருத்தலாம். சில பேருடைய வேலையே மற்றவங்களை குற்றம் சாட்டுவதாகவே இருக்கிறது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் அப்படி விரும்பவில்லை. அதைத்தானே நாம் இங்கே பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் பாருங்க, இயேசுசாமி எப்படி மத்தேயுவும் அவருடைய வேலையை செய்ய முடியும் என்று நம்பினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னை நம்புகிறார், ஆயரை நம்புகிறார், அருள் பணியாளரை நம்புகிறார், முக்கியமாக உங்களை நம்புகிறார். நீ எனக்கு வேண்டும் என்கிறார். உலகம் நீ எப்படி இருக்கிறாய் என்பதை பார்க்கிறது. ஆண்டவர் நீ எப்படி மாற முடியும் என்பதை பார்க்கிறார். ஆண்டவரே, எங்கள் மீது நம்பிக்கை வைப்பதற்கு நன்றி ஆண்டவரே. நல்லது செய்ய போகிறேன் ஆண்டவரே, என்னையே கொடுக்க போகிறேன் ஆண்டவரே.
என்று ஆண்டவருடைய மனநிலையோடு பார்வையோடு மற்றவர்களை உற்று பார்க்க வேண்டும். மத்தேயுவை திருடனாக ஆண்டவர் பார்க்கவில்லை, ஒரு நல்ல மனிதனாக அவன் மாற முடியும் என்று பார்த்தார். இன்னொரு பக்கம் நானும் மத்தேயு, நீங்களும் மத்தேயு, எல்லாரும் மத்தேயு, எல்லாரும் லேவி. மத்தேயு என்ன பண்ணார்? என்னை அழைத்தாரே ஆண்டவர், அவரை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன் என்று நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டார். ஆண்டவரை நாம் தெரிந்து கொண்டால் இன்னும் கொஞ்சம் பேரை ஆண்டவரிடம் கொண்டு வர வேண்டும். பாருங்கள், மத்தேயு பாருங்க, ஆண்டவருடைய வெறும் சீடர் மட்டுமல்ல, நற்செய்தி எழுதினாரே, முதல் நற்செய்தி எழுதினாரே, எவ்வளவு அவர் சாதித்தார். ஆண்டவருக்காக ரத்தம் சிந்தி உயிரை கையளித்தார். ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி, படைத்ததற்கு நன்றி, உருவாக்கியதற்கு நன்றி, இந்த குடும்பத்துக்காக நன்றி, என்னுடைய ஊருக்காக நன்றி, என்னையும் பயன்படுத்தும் ஆண்டவரே என்று நம் வாழ்வு மாற வேண்டும். யாரையும் அநியாயமாக குற்றம் சொல்லி திட்டாமல் இருப்போம். ஒவ்வொரு நாளும் முடிந்த அளவு ஏதாவது ஒரு நல்ல செயலை செய்வோம், உதவி செய்வோம். ஆண்டவருடைய பார்வையோடு எல்லாரையும் பார்த்து ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்தது நம்பிக்கை, திறமைகளை பயன்படுத்தி நாமும் நல்லபடி வாழ்வோம். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நமக்காக பரிந்து பேசுவாராக. ஆமென்.